ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம், நாங்கள் அழியப் போகிறோம், எங்களை காப்பாற்றும். இந்த கூக்குரல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒலித்தது. புயலால் பாதிக்கப்பட்ட திரு தூதர்கள் படகிலே செல்லுகின்ற பொழுது இயேசுவை எழுப்பி கத்தி எழுப்புகிற கூக்குரல். ஒத்தமை நற்செய்தி என்று சொல்லப்படுகிற 3 நற்செய்தியிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவிலிய அறிஞர்களும் திரு தந்தையர்களும் இந்த நிகழ்வை திருச்சபையினுடைய பொது வாழ்வோடும் தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்வோடும் ஒப்பிட்டு நிறைய பேசுகிறார்கள். நம் எல்லோருடைய வாழ்விலும் தனிப்பட்ட விதத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். அழியப் போகிறோம், சாகப் போகிறோம், பிரச்சனைகளால் சூழ்ந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தது. தொடக்க காலத்தில் இது ரொம்ப அதிகமாக கூட இருந்தது. திருச்சபையினுடைய வேத கலாபனையின் போது அப்பொழுதெல்லாம் இயேசு தூங்கி கொண்டிருந்தாரா? ஏன் கடவுள் கண்டு கொள்ளவே மாட்டேங்கிறார்? என்னை படைத்தவர் எனக்கு துன்பம், வேதனை, கஷ்டம் வருகிற பொழுது ஏன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற கேள்வி வருகிறது. அந்த சூழலிலே இயேசு எப்போதும் துணை இருப்பார் என்ற நம்பிக்கையை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. தனிப்பட்ட வாழ்விலும் திருச்சபை என்ற அந்த கூட்டு குழும வாழ்விலும் இது ரொம்ப முக்கியம். ஒன்றே ஒன்று, நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இந்த சூழல் முடிவுக்கு வரும். காற்றும் கடலும் அமைதியாகி புயல் ஓய்ந்து போகும். 24 மணி நேரமும் எல்லா நாட்களிலும் புயல் அடிப்பதில்லை. ஆனால் ஒரு நாள் புயல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்வும் இப்படிதான், திருச்சபையினுடைய வாழ்வும் இப்படிதான். இந்த நிகழ்விலிருந்து இந்த படிப்பணியை கற்றுக்கொள்வோம், இயேசுவை பற்றி கொள்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.